தமிழ்கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செல்வரசன். நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல், இதுதான் பாலியல் வன்முறைக்கு தீர்வு. மாநில விழிப்புணர்வு 400 நாளில் 400 days, வித்தின் 400 days, ஆகஸ்ட் 15 2025 முதல் செப்டம்பர் 18 2026 வரை இந்த 400 நாளில் வித்தின் 400 days தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 82வது நாள். மக்களே, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாலியல் வன்முறை தீர்வுகளை நான் அந்த சேனலை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு பெண்கள் பாலியல் வன்முறை பிரச்சனையை எதிர்கொண்டு முறியடித்து உங்களுக்கு பெண்களுக்கு, தமிழக பெண்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன பிரச்சனை பேச போகிறோம்? மக்களை ஒருங்கிணைத்தல். அந்த ஒருங்கிணைத்தலில் இன்றைக்கி மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்க்க போகிறோம். நவம்பர் 2ஆம் தேதி ஒரு பிரச்சனை கோவையில் நடந்திருக்கு. என்னென்னா, கல்லூரி மாணவி ஒருவர் தன் காதலனுடன் தனிமையில் பேசி கொண்டு இருந்திருக்கிறார். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. ஏர்போர்ட்டு பக்கத்தில், அங்கே ஏர்போர்ட்டில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், கார்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் ஒரு இடத்துல தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்காங்க. காதலர்னா என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. டைம் போனதே தெரியல. 11 மணி ஆயிடுச்சு. இந்த 11 மணிக்கு என்ன பண்ணிருக்கேன், 3 பேரும் கொண்டு வந்திருக்கேன். இவங்க 2 பேர் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு காதலனை பிடிச்சி இழுத்து அருவாளால் வெட்டி அவனை காயப்படுத்தி அவனை மயக்கப்படுத்திட்டு அந்த பிள்ளையை கூட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணிட்டான். 3 பேர் கூட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் மயக்கம் தெரிஞ்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ் வந்து பார்த்து அந்த பெண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு குழு போட்டு நம்பர் போட்டு அப்படியே அஸ் யூஷுவல் அந்த பிரச்சனைகள் எப்படி காவல்துறை அணுகுமோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று நடக்குமே, இந்த பாலியல் வன்முறை ஏன் நடந்தது, யார் காரணம் அப்படின்னு சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடும். அது அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க அவங்க வந்துடுவாங்க. தீர்வு எப்படியா ஏற்படுத்திக்கிட்டு வழக்கில் இருந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வெளியில் இந்த யார் காரணம்ங்கிற அந்த விவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கான். ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கான். அது யார் காரணம்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 11 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு அந்த பிள்ளைக்கு அங்கே என்ன வேலை, எதுக்கு போகுது, ஊரில் தான் பாலியல் வன்முறை இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, இந்த பிள்ளை அங்கே போகலாமா? அதனால் இந்த பாலியல் வன்முறைக்கு முழு காரணமும் அந்த பிள்ளை தான் அப்படின்னு குற்றச்சாட்டு. அவர் அந்த பொண்ணு தான் காரணமா, அந்த பொண்ணு தான் காரணமா? சரி, அடுத்த குறிப்பு என்ன சொல்ல தெரியுமா, ஏங்க காலம் கெட்டு கிடக்கு, பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயும் போனால் பாதுகாப்பு இல்லைன்னு அவனுக்கு தெரிய வேணாம். அப்போ அந்த பிள்ளையை தனியாக கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படியோ ப்ராக்கெட் போட்ட அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் மேட்டர் பண்ணலான்னு போயிட்டு அங்கே போய் சல்சா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வைக்க வந்துட்டாங்க அப்படின்னு கிண்டல் பேணி நக்கல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தெரியுற ஒரு கூட்டம். அவன் தான் காரணம், அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவள் ஒரு சீனை போட்டு போயிட்டுருக்காங்க. அவன் தான் காரணமா. அடுத்து என்ன தெரியுமா, எதிர்கட்சிகள் கிளம்பிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, பாலியல் வன்முறைக்கு கண்டனம், இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு செய்யவில்லை, சட்டம் ஒழுங்கு சீறி விளைந்து விட்டது, கெட்டு விட்டது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆளுங்கட்சி தான் காரணமா? அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை சரியாக வேலை செய்யலை, அப்படி ஒன்று இருக்கான்னே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போகிறாங்க. அப்போ அந்த பாலியல் வன்முறைக்கு யார் காரணம்? அரசாங்கமா? பார்ப்போம். சரி, இந்த அரசாங்கம் என்ன சொல்ல தெரியுமா, எதிர்க்கட்சிகளை பற்றி, ஏங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் பாலியல் வன்முறை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர் கேட்டு உங்கள் ஆட்சியில் தான் இருந்துச்சு. நாங்கள் அப்போ குரல் கொடுத்து நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தீங்க. நாங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பாலியல் வன்முறை பண்ணுறவனை கண்டுபிடிக்கிறோம், கேஸு போடுறோம், தண்டனை வாங்கி கொடுக்குறோம், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து சொல்கிறீங்க நீங்கள் தாங்க காரணம் அப்படின்னு அவ ஒரு புகார். அப்போது மாநில எதிர்க்கட்சி தாங்க காரணமோ அந்த பாலியல் வன்முறைக்கு, இல்லையா? சரி, அப்புறம் தேசிய கட்சியிலேருந்து வராங்க. அவங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, சீர்குலைந்து விட்டது, அரசு ஸ்தம்பித்து விட்டது.
இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு அரசுதான் காரணம் அப்படின்றாங்க. அப்போ அரசாங்கத்தில் என்ன பதில் சொல்கிறாங்க? ஏங்க நீங்கள் தேசிய கட்சி தானே, உங்கள் அந்தந்த மாநிலத்துலலாம் பாலியல் வன்முறை நடக்குது இல்லை? எவ்வளோ நடக்குது? தமிழ்நாட்டை விட அங்கே தாங்க கூட நடக்குது, அங்கே தான் கூட நடக்குது. அங்கே மட்டும் சட்டம் ஒழுங்கு சீர்குலை இல்லையா? சட்டம் ஒழுங்கு போகலையா அவங்களுக்கு? ஏன்னா கெட்டு போகாமல் இருக்க கிளாஸ் 2 பெசர் வெட்டியை ஊற்றி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாமல் வச்சுருக்கீங்களா? அங்கே தாங்க நடக்கு, முதல்ல அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் இந்த தேசிய கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அவங்க சரியாக வேலை செய்யலை, அதனால தான் காரணமாக இருக்குமோ தெரியல. சரி சரி, இந்த பத்திரிகைகள் பாருங்க, ஏங்க ஒரு பாலியல் வன்முறை நடந்துட்டா அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து சுவாரஸ்யமாக செய்தி கிடச்சிச்சின்னு பரபரப்பானு சொல்லிட்டு கோவையில் பாலியல் வன்முறை, கூட்டு பாலியல் பலாத்காரம், ஒரு காதலர்களுக்கு இப்படி நடந்து விட்டது, கோவையை பரபரப்பாக இருக்கிறது, அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சி இருக்கிறது. எவங்க அதிர்ச்சி ஆகிறான்? தினமும் நடக்கிற வரைக்கும் எவன்டா அதிர்ச்சி ஆவேன்? இப்படியே நீசை போட்டு 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 வெறுப்பேற்றி விட்டு ஒரு வயலில் ஒன்றும் செய்யாமாக்கி விட்டீங்க. இது பத்திரிகை தாங்க இவ்வளோ தூரம் பேசுது. ஏதாவது தீர்வு அந்த பத்திரிகை பேசியிருக்கணும்ல. அதனால் இந்த பத்திரிகைக்காரங்க தாங்க காரணம், தீர்வு ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது. இப்போ பத்திரிகையாளர் தான் காரணமோ? என்னங்க அவர் காரணம் இவர் காரணம்னு பேசிட்டே இருக்கீங்க, யார் தாங்க காரணம்? அதைத்தான் அவன்கிட்ட கேட்குறேன், யார் காரணம் தெரியாதா? இல்லை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? இல்லை புரியலையா? இப்போ நான் ஆய்வாளர்ல, யார் காரணம் நான் சொல்லிட்டா? இப்போ நாங்கள் நீ கேட்கவா போகிற? எங்கள் அம்மா சத்தியமாக நான் ஆய்வாளரியா அப்படின்னு சொல்லி நீ கேட்டுருவியா? கேட்க மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு ஆவணம் இருக்கு பாரு, நீ கேட்டு தான் அவன். அந்த ஆவணம் யார் தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா. உலகத்தில் 204 210 நாடுகள் இருக்குல்ல, அவைகள் அங்கம் வகிக்கக்கூடிய சபை இருக்குல்ல, ஐக்கிய நாடுகள் சபை. பொதுச்செயலாளர் குட்ரோஸ் இருக்கார்ல, அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த ஐநா கொடுத்துருக்கு ஆய்வு முடிவு. என்ன தெரியுமா? நயவஞ்சகமான வடிவத்தில் பாலின சமத்துவமின்மையே பாலியல் வன்முறையாக மாறுகிறது. அப்படின்னா என்ன? பேசும்போது எல்லாம் பாலின சமத்துவமாக பேசுது. பெண்கள் நாங்கள் நதிகள்ங்க, கடவுளுங்க, பிராடு ரிவருங்க, பிராடு ரிவர், தாய்மையை போற்றுவோம் அப்படின்னு பேசுறது. இதை நம்பி இந்த பிள்ளைகள் ஓ நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவங்களோட பழகிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களோட. ஆனால் தனியாக கூட்டு பேசும்போது மிரட்டுறது, ஏதாவது பிரச்சனை பண்ணி பாலியல் வன்முறை பண்ணிடுறது. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போது பாலின சமத்துவம் பேசுறது, தனியாக இருக்கும்போது எப்படியாவது சிக்க வச்சு பாலியல் வன்முறை பண்ணிடுறது. இதுதான் நயவஞ்சகமான பாலின சமத்துவம் இன்மையே. இப்போ புரியுதா? அப்போ இது யார் காரணம்? இந்த ஆணாதிக்கம், உலகை கோலோச்சுகிற இந்த ஆணாதிக்கம் தான் நயவஞ்சகமாக பேசி இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணையும் தனியாக பாலியல் ரீதியாக சீண்டி கொடுமை செய்கிறார்கள். எந்த ஊரில்? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும். ஐநா சொல்லியிருக்கு, உலகம் முழுவதும் என்ன நடக்குது? நயவஞ்சகமான வடிவத்தில் பாலின சமத்துவமின்மையே பாலியல் வன்முறையாக மாறுகிறது என்கிற ஐநாவின் முடிவு சரியே. அதுதான் உண்மை, ஆணாதிக்கம்தான். அந்த 3 பேர் ஏன் போய் பண்ண? காதலுக்கு தனியாக இருக்காங்க, நம்ம போவோம், யாரோ பேசிகிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம போயிட மாட்டோமா? அவன் ஏன்? ஆஹா ஒரு பீஸ் இருக்குடா, அது பீஸு சொஃபஸ்டிகேட்டட் ஃபீமேல் பாடி, அந்த எண்ணம் அவனுக்குள்ளே ஏன் அப்படி வந்துச்சு? அதுதான் ஆணாதிக்கம். அவன் என்ன பேசுவான்? அங்கே போய் பெண்கள்லாம் மதிக்கணுங்க, எப்படி பெண்கள்லாம் மதிக்கணுங்கன்னு எல்லார் மத்தியிலையும் பேசுன அந்த 3 பேர் தான் பாலியல் வன்முறை செஞ்சுருக்கான். இப்போ புரியுதா? யார் காரணம்? ஆணாதிக்கம். அந்த ஆணாதிக்கத்தை போற்றி பாதுகாப்பது தான், வசனமெல்லாம் பேசி போற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்களே, அதை எதிர்கொள்வதற்குன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பேர் தான் செல்வரசன். வேற யாரு? நான் தான். 400 நாளில் இந்த சமூகத்தில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தியே தீருவேன். இது என்னை ஆக்கிய திருக்குறள் மீது உறுதி. இது இன்னைக்கு போதும். இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல். நான் உங்கள் செல்வரசன். தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் ஒரு தலைவன் உருவாகிறான்.